வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் வீட்டிலேயே சூப்பராக சாஃப்டான பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் வீட்டிலேயே செஞ்சு பழகிட்டிங்கன்னா கடையில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத ஃபுல் ஃபேட் மில்க்கு. இந்த மாதிரி பால் எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஸோ இந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கிற டயத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர், ஒயிட் வினிகர் கிடைக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட பாதி பழத்தோட சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதுன்னா நீங்கள் முழுசாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, பக்கத்துலேயே இருக்கணும். இப்போது பால் இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம ஊற்றிடக்கூடாது. நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே அது பால்லாம் நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோட சாருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் வினிகர்னு கடையில் கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரியே நம்மளுக்கு பால் திரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அது மேலே நல்ல ஒரு காட்டன் துணியை நனைச்சி அப்படியே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம காய்ச்சின பால் திரிஞ்சிருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பவுலில் உள்ள தண்ணியை நல்லா சிந்திடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் கவுத்திட்டு அந்த காலி பவுல் மேலே இந்த இதை வச்சுருக்கேன். இது மேலே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி நம்ம கழுவணும். ஏன்னா லெமன் ஜூஸ், வினிகர் எது சேர்த்தாலும் அதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு மறுபடியும் அதே மாதிரி எல்லா முடிச்சு மாதிரி இப்படி கொண்டு நல்லா பிழிஞ்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளேட் மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த துணியோடையே சேர்த்து அப்படியே வச்சுட்டு மேலே கனமான ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். நான் இன்னைக்கு இந்த குட்டி உரல் வைக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே நிற்கிற மாதிரி வைங்க. ஏதாவது ஒன்று ஹெவியாக இருக்கிற மாதிரி வச்சாதான் அந்த பன்னீர் நல்லா செட் ஆகி நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு க்யூபாக கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரமாவது, 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆயிரும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மேலே உள்ள வெயிட்டை எடுத்துட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். இப்போ பன்னீர் நல்ல செட்டாக இருக்கும், ஒரு கேக் மாதிரி. இப்போது அந்த பன்னீர் மட்டும் தனியாக எடுக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நல்ல செட் ஆயிடுச்சுன்னு. இப்படி இருக்கு பாருங்கள். இதை நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருதுன்னு. ஸோ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது. உங்களுக்கு நிறைய பன்னீர் வேணும்னா நீங்கள் நிறைய பாலில் செஞ்சிங்கன்னா அதிகமான பன்னீர் கிடைக்கும். இது கடையில் வாங்குறத விடவே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பன்னீர் வச்சு செய்கிற எல்லாத்துக்குமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். இது கூட ஒரு 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். ஒரு 1 நிமிஷமாவது வதங்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு, அதை 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன்.
இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இது கூட 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடணும். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாம் வதக்கி தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலுமே வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ பன்னீர்லாம் சேர்த்து வரும்போது ரொம்ப திக்காயிரும். அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த பன்னீர் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பன்னீர் ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்க்குறேன். இது சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுவையான பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பன்னீர் சேர்க்கும்போது அந்த மசாலாலாம் அதில் நல்லா பிடிக்கும். 250 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பெரட்டி வச்சிடணும். அந்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா கோட் ஆகணும் இந்த மாதிரி. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடாயிடுச்சு. நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுக்கிற பன்னீர் துண்டுகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பன்னீர் துண்டுகளாக சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவாக அதை வந்து திருப்பி போடணும். மிதமான தீயிலே வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டு இதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் வெளியில், உள்ளே வந்து பன்னீர் நல்ல சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி உள்ள பன்னீரையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மேலே பொழிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் 65 ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான பன்னீரை வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் அப்படின்றதுனால நான் பாலை திரிய வச்சுட்டு நல்லா அதை அலசி எடுத்திருக்கேன். அப்படியே இருக்குது உதுத்து விட்ட பக்குவத்திலேயே. நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் அப்படின்னா அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம சேர்த்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இது இன்னுமே உதிரி உதிரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நான் பிசைஞ்சிக்க போகிறேன். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ பக்கோடாக்கு பன்னீர் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற அந்த பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன சைஸாக அப்படியே போட்டுடலாம். ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டோம்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்கும்போதே மொறு மொறுன்னு இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது சூடாக அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாலக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது லேசாக கலந்து விட்டு அந்த கீரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். அதனால ஒன்று போல் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கீரை பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு, சுருங்கி வந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கீரையை மட்டும் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த கீரை வேக வச்ச தண்ணியை தூக்கி போட்டுற வேண்டாம். அது நம்ம பின்னாடி கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அது தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த நெய்லேயே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக தான் நம்ம கீரை அரைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம்.
மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த பாலக் பன்னீரோட கலர் வந்து நல்லா க்ரீனிஷாக கிடைக்காது. இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கீரையும் பச்சை மிளகாவையும், அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்தேன். இப்போ கீரை வேக வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு 2-3 நிமிஷமாக. இதுக்கிடையில் வந்து நான் 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்லா மெதுவாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் தண்ணி வந்து ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது. இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இலைகளை வந்து கையில் அப்படி கசக்கி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இது கொதிக்கட்டும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நான், அப்புறம் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், நல்லா அந்த பன்னீரோட அந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பன்னீர்லாம் நல்லா கோட்டாகி இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.